ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வாக்கிங்கே போகவே இல்லை. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சாயந்தரத்துலேருந்து அமைதியாக இருந்தது அப்படின்றதுனால அப்படி கொஞ்சம் வாக்கிங்க்காக இறங்கி வந்திருக்கேன். சும்மா ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு போகலாம், வீட்டுக்குள்ளேயே இருக்குமே அப்படின்ட்டு. பாருங்கள் எல்லா இடமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு வியூ காமிக்கிறேன். இருங்க. மூன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடம் தான். நான் பீச்சுக்கெலாம் போகலை இன்றைக்கி, ஏன்னா சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இங்கேயே ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை, வாக்கிங்க்காக வரலை, பேங்க்கில் கொஞ்சம் பணம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஏடிஎம்க்காக வந்தேன். எடுத்துகிட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டுருக்கேன். ஸோ குவைத் எப்பயுமே ரொம்பவே அமைதியான ஒரு கண்ட்ரி. எந்த நேரத்தில் நாங்கள் வந்து வெளியில் வந்தாலும் பயப்படுறதே கிடையாது. ரொம்ப அமைதியான ஒரு சூழல் இருக்கும் இங்கே. பாருங்கள், 10-11 மணிக்கு கூட நான் வாக்கிங் போயிட்டு 10:30க்கெலாம் கூட வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ வீட்டிலேருந்து 9:30 கூட சம்டைம்ஸ் இறங்குவேன் வாக்கிங்க்கு. ரொம்ப பாதுகாப்பான ஒரு கண்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா குவைத் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஈவன் சென்னையில் கூட கொஞ்சம் பயம் நமக்கு இப்போது நடக்கிறதுக்கெல்லாம், பட் இங்கே அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்னடான்னா நமக்கு எப்போ எது நடக்கும் அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஸோ இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்குது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் இருக்குது இல்லையா, லைனாக அந்த ஸ்கைக்கு மேலே தான் எல்லாமே வந்து இன்டர்செப்ட் பண்ணாங்க. பாதுகாப்பாக தான் இருக்கும் எல்லோரும், யாரும் பயப்பட வேணாம். இங்கே எல்லோரும் நார்மலான லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. வர்றது எல்லாமே இடைமறுத்து தகர்த்துக்கிட்டே இருக்காங்க. மறக்காமல் இங்கே எல்லோரும் நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் நானும் அப்படியே வந்தேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய காமெடி வீடியோ போட்டுட்ருக்கேன், ஃபன்னுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இப்போதைய குவைத்தோட சூழல். ஸோ இந்த மரத்தை தாண்டி போனால் அந்த லைட்டு பீச்.